விஷ்ணு பிரியா பேசிட்டு இருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி அப்படின்னு சொல்லாங்க. பிகாஸ் எப்பெல்லாம் பிரைஸ் ஏறுதோ அதுல போறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனா ஒரு பாயிண்ட் வரும்ல, அது இதுக்கப்புறம் கீழே விழ போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ல தான் நம்ம எல்லாருமே வந்துட்டு கத்த ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ எஸ், அது வந்து லைக் முக்கியமா சொல்ல போனா இந்த நம்ம மாதிரி இருக்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த பிரைஸ் ஃபால் அப்படின்றது வந்து நிஜமாவே ஒரு பெரிய அடியா இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து ஏதாவது ஒரு செக்டரை பத்தி பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். பிகாஸ் சில பேருக்கு வந்துட்டு அந்த செக்டர்ல பிரைஸ் ஃபாலோ ஆகும்போது நிறைய ஷேர்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. ஆல்ரெடி வாங்கி வச்சவங்க கூட கண்டிப்பா அது ஏறும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான சான்சஸும் நிறைய இருந்துட்டு இருக்குங்க. சோ அத மாதிரி இப்போ ஒரு செக்டர் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட எக்கனாமிக் growthல அவங்க வந்து 2 times அவங்களோட growth ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அந்த இண்டஸ்ட்ரியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. சோ இந்த செக்டர் பாத்தீங்கன்னா வந்துட்டு லைக் 1998ல 1.2% வந்து ஜிடிபிக்காக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஆனா 2019ல பாத்தீங்கன்னா நம்மளோட 10% ஜிடிபிக்கு இவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல இந்த இண்டஸ்ட்ரியோட, அதாவது இந்த செக்டரோட லைக் ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோங்க. அது வேற எந்த செக்டரும் இல்ல, ஐடி செக்டர் தாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஐடி செக்டர் பத்தி லைக் எந்த அளவுக்கு வந்து இதுல கோவிட்க்கு அப்புறம் இன்க்ரீஸ் இருக்கு, டிக்ரீஸ் இருக்கு, ஒரு லைட் அனாலிசிஸ் ஒன்று நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Groww தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இப்போ அந்த ஐடி செக்டரை பத்தி பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட மேஜர் கிளைண்ட்ஸ் எங்கிருந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருந்து யூரோப்ல இருந்தாங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதாவது வந்துட்டு அந்த மாதிரியான ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கே நம்மளோட அந்த ஐடி செக்டர் வந்துட்டு ஒரு குட் காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. பட் இதெல்லாம் தாண்டி ஸ்டாக் மார்க்கெட் இவங்களுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு, அதாவது நம்மளோட ஐடி செக்டருக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெனரலா இந்த செக்டர் வந்து ரொம்ப நாளாவே வந்து ஒரு பிரீமியம் அனுபவிச்சுட்டு இருக்க ஒரு செக்டர்னு சொல்லலாம். அதாவது வந்து ஒரு ஹைஃபையான செக்டர் அப்படின்னு கூட சொல்லாங்க. ஆனா இன்னைக்கு இருக்க நிலைமையில பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மார்க்கெட் கரெக்ஷனுக்கு அப்புறம் இந்த ஐடி செக்டர் வந்து கொஞ்சம் பேடாவே ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லாங்க. பிகாஸ் இந்த பிகினிங் ஆஃப் த இயர்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த நிப்டி பெஞ்ச்மார்க் பாத்தீங்கன்னா 7.21% இருக்கு மற்ற செக்டார்ஸ்க்கு. பட் ஐடி செக்டாருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 28% வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஃபால் இருந்துட்டு இருக்குங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சா உலகத்துல நடக்கிற நிறைய விஷயத்த சொல்லலாம், போர் பத்தி சொல்லலாம், கோவிட் பத்தி சொல்லலாம். சோ இந்த மாதிரி வந்து நிறைய ரீசன்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஆனாலும் வந்து இந்த மார்க்கெட் கரெக்ஷன் வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற செக்டர்லாம் வந்து இப்பதான் ரெக்கவரி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா வந்து இந்த ஐடி செக்டர் பாத்தீங்கன்னா அவங்களோட குவார்டர்லி நம்பரே வந்துட்டு ஒரு growth-ஆவே காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் வேற என்னதாமா பிரச்சனை, எதனால வந்துட்டு இந்த நிப்டி ஹிட் ஆயிருக்கு, அதுவும் இந்த அளவுக்கு டவுன் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இவங்க வந்து ஒரு பிரீமியம் அனுபவிக்கிற ஒரு செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஆல்ரெடி இவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பிரீமியம்ல எல்லாம் விற்கப்பட்டு இருந்ததுங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு யூஎஸ்ஏல இருக்க மார்க்கெட் உங்களுக்கு தெரியும், அதுவும் வந்துட்டு ரொம்ப அதிகமா சரிஞ்சிட்டு இருக்கு, முக்கியமா இந்த ஐடி செக்டர்ல. சோ அதனால வந்து ரெசெஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிறைய பேருக்கு இந்த பர்ச்சேசிங் பவர் எல்லாம் கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ வந்து எப்பவுமே ஒரு ஸ்டாக் வந்து பிரீமியம்ல விக்குது அப்படின்னும் போது அது நிறைய ஏர்ன் பண்ணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகிற நிலைமைனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் இல்லாம போயிடுதுங்க. சோ அதனாலதான் வந்துட்டு ஐடி செக்டர் வந்து கொஞ்சம் டல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. சோ இப்ப இந்த ஐடி செக்டர் வந்து யூஎஸ்ஏ வந்துட்டு இந்த ரெசெஷன் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இன்ஃபிளேஷன் இன்னும் ரொம்ப அதிகமா தான் இருக்கு, இன்னும் வந்து குறையறதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஐடி செக்டர் இப்போ இந்தியால இருக்க கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துலயும் வந்து இந்த மாதிரியான மார்க்கெட் ஸ்லோடவுன் இருந்துருமோ, ஒரு ஃபால் இருந்துருமோ அப்படின்னு வந்து ஒரு சின்ன பயம் இருந்துட்டாங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இதையும் தாண்டி உங்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்குங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த எம்ப்ளாயி அட்ரிஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நிறைய பேர் வந்து இந்த ஜாப்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டே இருக்காங்க, நிறைய பேர் வந்து வேலையை விட்டு போறாங்க, நிறைய பேர் சேர்ந்துட்டே இருக்காங்க. பட் இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், அதை வச்சு இவங்களால வந்துட்டு கண்டிப்பா நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஆனா வந்துட்டு இப்போ வந்து இவங்க நியூ எம்ப்ளாயி ரெக்ரூட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்துட்டு ட்ரெயின் பண்றதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு காஸ்ட் தேவைப்படும். பட் நிறைய பேர் அதாவது நியூவா வந்து இவங்களுக்கு ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் இருந்தா கூட ட்ரைனிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் கூட வந்து ரொம்பவே அதிகமா மாறிட்டு இருக்கு
ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு டேலண்டட் எம்ப்ளாயி வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கும் இவங்க வந்து நிறைய செய்ய வேண்டியதுக்கான லைக் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு போனஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ESOPs கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து நம்ம கம்பெனியை விட்டு போகாம இருக்கிறதுக்கும் சில விஷயங்கள் இவங்க வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் என்னதான் வந்து இவங்க வந்து ரெசெஷன்ல இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி எம்ப்ளாயி அட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தா கூட லைக் இந்த கம்பெனிஸ்ல வந்துட்டு ப்ராஃபிட் அப்படின்ற விஷயம் வந்து இன்னும் குறையல அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா வந்து இவங்க வந்து இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்போஸ்டா இருக்காங்க. நாட் ஜஸ்ட் USA அண்ட் யூரோப், இந்த மாதிரி நிறைய இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸோட இவங்க லைக் பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு இருக்கனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செக்டாரோட ஃபால் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமா இல்லை அப்படின்றது தாங்க ஒரு உண்மை. இப்ப நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிருஷ்ணன் ராமானுஜம் அப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த கிருஷ்ணன் ராமானுஜம் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாஸ்காமோட பிரசிடென்ட். அது மட்டும் இல்லாம TCS கம்பெனில வந்து இவர் தான் வந்து பிரசிடென்ட். அது மட்டும் இல்லாம இந்த பிசினஸ் அண்ட் டெக்னாலஜி சர்வீசஸோட ஹெட்டாவும் இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இவர் பாத்தீங்கன்னா வந்து 1991ல TCSல இவரோட மாஸ்டர் டிகிரி ஃப்ரம் USA முடிச்சுட்டு ஜாயின் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. As I had mentioned when I took over as the chairman of NASSCOM, the industry is on a very solid wicket, and we believe that we have the potential to reach about $350 billion in terms of the overall industry size over the next few years. And that trajectory is pretty much on course, and FY23 should be a strong year as well. Although, given a lot of the macro situations that are emerging, FY23 may be a slower year compared to FY22. And let's remember that FY22 came on the back of a somewhat weak FY21 on account of the COVID pandemic. And coming off of a high base, FY23 is probably going to be a little slower than FY22, but still a very, very strong year ahead. And on a longer term growth trajectory, we couldn't be more bullish about the prospects for this industry. ஸோ இப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து இதுல வந்து ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும், ஒரு பாசிட்டிவ் நோட் தான் வந்து இவர் வச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ இதை தாண்டி வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2022ல இந்த பினான்சியல் இயர்ல பாத்தீங்கன்னா $200 பில்லியன் வந்துட்டு இந்த ஐடி செக்டரோட டோட்டல் ரெவன்யூ வந்து தொட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு 5 மில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாருங்க. ஸோ அதை தாண்டி வந்துட்டு லைக் என்னதான் நமக்கு வந்துட்டு ஒரு நர்வஸ்னஸ் இருக்குல்ல, யூஎஸ்ல இருக்க அந்த ரெசெஷன்லாம் வந்துட்டு நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுமோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருக்குல்ல. இது எதனால இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு டாப் 5 ஐடி கம்பெனிஸ் வந்துட்டு 50% வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட்டை வந்து நம்பி இருக்க ஒரே காரணத்தினால்தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னு இவர் சொல்றாருங்க. இது தாண்டி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லா ப்ராப்ளமும் என்ன நார்மல் ஆகும். நம்ம கிட்ட வந்து ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த பணவீக்கம் அப்படின்றது வந்து நம்ம சாதகமா பயன்படுத்தி நம்மளோட அந்த மார்ஜின்ஸ் எல்லாம் நம்மளால நெக்ஸ்ட் குவார்டர்ஸ்ல வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. பட் இவர் வந்து ரொம்ப முக்கியமா மென்ஷன் பண்ணிருக்க ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பினான்சியல் இயர் 2022ல பாத்தீங்கன்னா இந்த ஐடி செக்டர் வந்துட்டு ஒரு லைக் ஸ்ட்ராங் பேஸோட வந்து தன்னோட கால் தடத்தை வந்து பதிச்சிருக்கு. ஸோ அதனால வந்து இந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது அடுத்த வருஷம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ டவுன் இருக்கலாம், கொஞ்சம் ஃபால் கூட இருக்கலாம். ஆனா இன் ஃபியூச்சர் ஐடி செக்டர் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா அதுல வந்து முன்னேற்றம் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு லைக் டவுட்டுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்த எந்த எக்ஸ்பர்ட் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு டிடி மிஷ்ரா. ஸோ இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சீனியர் டைரக்ட் அனலிஸ்டா வந்துட்டு இவர் வந்து கார்ட்னர் குரூப்ல இருந்துட்டு இருக்காருங்க. ஸோ இந்த கார்ட்னருக்கு முன்னாடி இவர் எங்க ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிக் ஐடி ஃபார்ம்ஸ்ல சொல்லப்படுற NIIT டெக்னாலஜிஸ்ல, அதுக்கப்புறம் வந்து டெக் மஹேந்திரா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வோடஃபோன் இந்தியால வந்து இவர் ஒர்க் பண்ணிருக்காரு. இவர் வந்து இவரோட மாஸ்டர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லயும் இவரோட பேச்சுலர்ஸ் வந்து பிசிக்ஸ்லயும் பண்ணிருக்காருங்க. In a short to medium term, we do not see that it is going to create any challenge for the IT service providers at the moment, because their pipeline is full and they are doing well at the moment. And we are not hearing from our end customers that they have significant concerns about the recession, and the call volume is not at the moment high, which indicates that there is something happening which needs to be taken care at the moment. But having said so, we need to keep a close watch on what is happening and how it is unfolding.
in a short term, it may not impact. In a long term, if it happens, then it may have some impact on the speed, on the transformation which the providers are doing. But that impact, as of now, what we see is that going to be minimal and will not have a significant impact on the guidance and the forecast which they have made so far. ஸோ இப்போ இவர் வந்து ஐடி செக்டாரை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான இந்த ஸ்லோ டவுன் இதெல்லாம் தாண்டி இந்த ஐடி செக்டார்ல இருக்க எல்லா கிளைண்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய ஆர்டர்ஸ் வந்து பைப்லைன்ல இருந்துட்டு இருக்கு. ஸோ வந்து இவங்க வந்து இப்ப புதுசா போய் ஒரு ஆர்டர் எடுத்து அதுல ஒர்க் பண்ண போறிய அவசியம் கிடையாது. பட் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆர்டர் இருக்கனால இவங்களோட ஒர்க் எந்த விதத்திலையும் பாதிக்காது. பட் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றத பத்தி யோசிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட அந்த கிளைண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு யூஎஸ் கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கனால அந்த ரெசெஷனோட பாதிப்பு கண்டிப்பா லைட்டா இங்க இருக்கும். அதனால வந்து அந்த மார்ஜின்ல வந்து லிட்டில் காம்ப்ரமைசிங் இருக்கும். ஆனா வந்து இந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்கும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவாவே வந்து ஐடி செக்டர்ல இருக்க எல்லா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டும் இருந்துட்டு இருக்க ஒரு காரணத்தினால கண்டிப்பா இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப அதிகமா பாதிக்கப்படாது, இது வந்து நார்மலா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இவர் சொல்றாருங்க. நம்ம லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற அடுத்த எக்ஸ்பர்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ராஜேஷ் கோபிநாதன். இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இவர் டிசிஎஸ் ஓட சிஇஓ அண்ட் மேனேஜிங் டைரக்டரா இருந்துட்டு இருக்காருங்க. 1996ல பாத்தீங்கன்னா இவர் ஐஎம் அகமதாபாத்ல இவரோட எம்பிஏ முடிச்சுட்டு லைக் டிசிஎஸ்ல ஜாயின் பண்ணிருக்காரு. அதே மாதிரி இவருக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ்ல வந்துட்டு ஒரு நல்ல நாலேஜ் இருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. இவர் ரீசெண்டா நடந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, the pipeline perspective also, the pipeline build is quite strong, and the nature of deals are also remaining fairly strong, and we are running at about 1.2 times book to bill, which is above our long term average. So immediate basis the demand continues to be very strong. On the attrition side, the attrition on an LTM basis, as we said, it's about 19.5%. The attrition this attrition in this quarter should be also considered from a seasonality perspective. Typically, there is a amount of our junior population leaves for higher studies or other areas during this period of time. So there is a bit of seasonality into this quarter. Having said that, attrition is still not yet flattened or started to dip. So it is not just the LTM one. On an absolute basis, it is continuing to increase, though on a percentage basis, it is starting to flatten. And we expect that that might continue into part of this Q2 also. And it will be H2 when we will start seeing some amount of more meaningful moderation of it. So that's our immediate short-term view on the attrition. But from a medium to long term, we think that both the supply side as well as the demand side is easing up in terms of talent coming from outside of the immediate industry system, and that should play into moderation of the attrition side. I will, since it is interlinked to this, I will take the other one also. What you're seeing on the employee cost side, over and above the typical salary hike, which accounts for about 150 odd basis points, is a reflection of what's going on the supply side and attrition side. So that will continue to play out. We are quite focused on staying very competitive in the market and making sure that we chase the demand where it is, and making those investments to make sure that we capture the demand. The opportunity to optimize will come when some of these other parameters start. Like Mishra சொன்ன மாதிரி வந்துட்டு யூஎஸ்ல வந்து இந்த ரெசிஷன் இருக்கு, அது நம்ம லைட்டா அஃபெக்ட் பண்ணும். பட் அதை தாண்டி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இவங்களுக்கும் வந்து ஒரு ஸ்ட்ராங் வந்து ஆர்டர் பைப்லைன் இருக்கு. ஸோ இந்த டிமாண்ட் இருந்துட்டு இருக்க வரைக்கும் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்மளால வந்து கண்டிப்பா வந்து இதை சரி செஞ்சுக்க முடியும். ஆனாலும் கண்டிப்பா வந்து இந்த பினான்சியல் இயர் 2022 ஒரு செகண்ட் ஹாஃப் இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் ஹாஃப்ல இந்த ஐடி செக்டார் வந்துட்டு கொஞ்சம் லைட்டா வந்துட்டு ஃபால் ஆகதான் செய்யும். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இன்னும் அதிகமா பாத்தீங்கன்னா இந்த அட்ரிஷன் ரேட் இருக்குல்ல, அந்த எம்ப்ளாயி வந்து வேலையை விட்டு போயிட்டு இருக்காங்க, திருப்பி உள்ள நம்ம ஆள் எடுத்துட்டு இருக்கோம், அதே மாதிரி இருக்கிறவங்கள தக்க வச்சுட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கனால கண்டிப்பா இவங்க வந்து இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்ல ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய ஒரு சான்சஸ் இருக்கே தவிர
மத்தபடி இண்டஸ்ட்ரி வைஸ் அதாவது செக்டார் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கண்டிப்பா ரொம்ப பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது அப்படின்றத இவர் சொல்லிட்டு இருக்காரு. சோ யூஎஸ்ல வந்து இது வந்து இன்னும் தொடர்ந்து இந்த ரெசெஷன் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா கூட நமக்கு வந்து ரொம்ப அதிகமான பாதிப்பு இருக்காது அப்படின்றது தாங்க சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம ஐடி செக்டர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதோட ஃபால கூட எந்த அளவுக்கு ஆப்டிமிஸ்டிக்கா, அதாவது வந்துட்டு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில பாக்குறாங்க அப்படின்றது வந்து நம்மளால கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியுதுங்க. சோ இந்த பணவீக்கம் யூஎஸ்ல இருக்கிறது இதெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நினைச்சாலும் நம்மளோட ரெவென்யூ பாத்தீங்கன்னா வந்து 40 to 78% யூஎஸோட பணவீக்கத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதிகமா ஏர்ன் பண்ணிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். சோ செக்டார் வைஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா இது வந்து கொஞ்ச நாளைக்கு இறங்கி இருந்தா கூட இதோட growth அப்படின்றது வந்து நம்ம வந்து டவுட் படவே தேவையில்லை. கண்டிப்பா வந்து இதோட growth அப்படின்றது இருந்துட்டே தான் இருக்கும். பிகாஸ் பாத்தீங்கன்னா இந்த ரியல் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு வேர்ல்ட் நடக்கிற எல்லாத்துக்கும் இந்த ஐடி சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா தேவை. சோ இந்த செக்டாருக்கான ஒரு அதிகபட்சமா வந்து இந்த செக்டார் வந்து பாதிக்கப்படாது அப்படின்றது தான் வந்து எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. சோ நாங்களும் உங்களுக்கு அதான் சொல்றோம். இதே மாதிரி நீங்க வேற ஏதாவது ஒரு செக்டாரை பத்தி டீப்பா பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நாங்க வந்து இன்ஸ்டாகிராம், எஃபில இந்த மாதிரி வந்துட்டு டெலிகிராம்ல இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியால இருந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாக் அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா வந்து இந்த எல்லா இடத்துலயும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி Groww தமிழ் யூடியூப் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது விஷ்ணு பிரியா. நன்றி. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.